ஹாய். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அந்த சாப்டர் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்ஸசைஸ் 4.1. இதுல இருக்கிறதோ இந்த எக்ஸசைஸ் 4.1 மட்டும்தான். அது போக மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம்ஸ்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறது சிம்பிளி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தியும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பத்தியும் ஒன்லி ஒன் எக்ஸசைஸ். அதுக்கு பிறகு மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம். இப்போ இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்னப்பா, வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது போக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை ஏ பிளஸ் ஐபி ஃபார்மேட்ல எழுதணும். அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் என்னன்னா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறோம். நமக்கு என்னென்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் தெரியும், 0 1 2 3. அப்புறம் என்ன தெரியும்? நேச்சுரல் நம்பர்ஸ் தெரியும், 1 2 3 4 5 அந்த மாதிரி. தென் இன்டீஜர் தெரியும், மைனஸ் நம்பர்ஸ் எல்லாமே 0 பாசிட்டிவ் நம்பர்ஸ். அப்புறம் ரியல் நம்பர்ங்கிறது அந்தக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் டெசிமல் வேல்யூ எல்லாம் சேர்த்து வச்சு ரியல் நம்பர்னு சொல்லுவோம். ரியல் நம்பர் 2 டைப்ஸ், ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். ரேஷன்ங்கிறது டெசிமல் நம்பர்ஸா எழுத முடிச்சு, எந்த ஒரு ஃபிராக்ஷன் டெசிமலா எழுத முடியுதோ அது ரேஷனல் நம்பர். எந்த ஒரு ஃபிராக்ஷன் டெசிமலா எழுதாம அப்படியே கண்டினியூவா ஆகிட்டே போகுதோ, ஒரு வேல்யூ எண்ட் ஆகாது, டெசிமலா எழுத முடியாது. லைக் பை 3.14 நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அந்த மாதிரி இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து ரியல் நம்பர்ஸ். இப்ப ரியல் நம்பருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம நிறைய சொல்யூஷன் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணி சொல்யூஷன்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சொல்யூஷனுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா உனக்கு சொல்யூஷன் என்ன, எந்த ஒரு எக்ஸ் வேல்யூக்கு இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டால் எந்த ஒரு வேல்யூமே நமக்கு செட் ஆகாது. இஸ் இட் ஸோ? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் -1 வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இப்போ மேக்ஸ் வேல்யூல இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு என்னன்னு போட அப்படின்னு ஒரு கொரி வந்துச்சு. அந்த கொரிக்கு தான் ஆன்சரா ஐன்னு கொண்டு வரலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 அதை ஐன்னு நம்ம சொல்லலாம், இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்குவோம், எக்ஸ் ஒய்ன்னு. அந்த ரியல் நம்பரை எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுதுனா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? அந்த எக்ஸ்ங்கிறது ரியல் நம்பர், ஒய்ங்கிறது ரியல் நம்பர். அந்த ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸ், இமேஜினரி பார்ட்டுங்கிறது ஒய். ஓகே. இப்போ அதோட சம் என்ன அப்படின்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதோட ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் பார்ட் தனியா ஆட் பண்ணா போதுமானது. ஓகே. தென் அதே மாதிரி டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி தான். மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்ன அப்படின்னா இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க, a1 டைம்ஸ் a2. நார்மலா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுதான். அதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா i இன்ட்டு ஐக்கு பதிலா ஐ ஸ்கொயர்னு வருமா, ஐ ஸ்கொயருக்கு பதிலாக -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கும்போது ரியல் பார்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன இருக்கும்னா a1 a2 மைனஸ் b1 b2ன்னு இருக்கும். அதே மாதிரி குவாஷனை டிவைட் பண்றதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நம்ம சம்ஸ் போடும் போது அது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தென் மாடுலஸ் அப்படின்னா ஆர்குமெண்ட் வேல்யூ, மாடுலஸ் வேல்யூ, லென்த் ஆஃப் த அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ மாடுலஸ் வேல்யூ பண்ணா ஏ பிளஸ் ஐபிக்கு ஒரு மேக்னிடியூடா ஒரு கண்டுபிடிக்கணும். அதனுடைய லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய டைரக்ஷன் என்ன, அதனுடைய லென்த் ஆஃப் த வெக்டார் எக்ஸ் கமா ஒய்ன்னு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம வெக்டார் தான், அதோட லென்த் என்ன, அந்த மாதிரி ஒரு ரியல் நம்பரா கொடுக்குறோம் அந்த மாடுலஸ் வேல்யூன்னு. அது என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் ரியல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ தென் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஏ பிளஸ் ஐபினா அதனுடைய இன்வர்ஸ் என்ன, அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னா -a மைனஸ் ஐபி. அதாவது ஏ பிளஸ் ஐபியை -a மைனஸ் ஐபியோட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா இன்வர்ஸ் என்னன்னா a மைனஸ் ஐபி டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் ஐ. இப்போ ஐங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஐங்கிறது ஐ ஸ்கொயருங்கிறது -1, ஐ கியூப் அப்படிங்கிறது -i, i பவர் 4ங்கிறது 1.
அப்படிங்கும் போது I பவர் 4 பவர் 4 போய்கிட்டே இருந்தா அதனோட ஆன்சர்ஸ் வந்து 1 இருக்கும். 4 8 12 இதுக்கெல்லாம் வந்து 1 இருக்கும். அதோட சேர்த்து 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ரிமைண்டர் 1 வந்துச்சு அப்படின்னா வந்து அதனோட வேல்யூ எல்லாம் ஐயா இருக்கும். ரிமைண்டர் 2 வந்துச்சு அப்படின்னா வந்து அதனோட வேல்யூ -1 இருக்கும். ரிமைண்டர் 3 வந்தது அப்படின்னா வந்துட்டு மைனஸ் ஐயா இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பெரிய பெரிய சம்ஸ் வரும்போது இட்ஸ் ஈஸியா இருக்கும். நார்மலா கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா a பிளஸ் ஐபின்னு ஒரு கான்ஜுகேட் இருந்தது அப்படின்னா, சாரி இங்க வந்து சம்திங் இஸ் ப்ராப்ளம். z is equal to a plus ib அப்படிங்கிறது z bar வந்து a minus ib இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆன் மாடுலஸ். அந்த மாடுலஸோட ஆப்ரேஷன் என்ன? ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதும் ரெண்டுக்கும் தனித்தனியா மாடுலஸ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்றதும் ஈக்குவல். அதே மாதிரி தான் டிவிஷன். கான்ஜுகேட்லயும் அப்படிதான், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதும் தனித்தனியா கான்ஜுகேட் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்றதும் ஈக்குவல். அதே மாதிரி சம்ல டிஃப்ரெண்ட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சப்ஜெக்ட் கூட உள்ள போயிடலாம். டிவிஷனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டினாமினேட்டர் நான் ஜீரோவா இருக்கணும். அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் மேட்டர்லாம். ஓகே, நம்ம வந்து இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போவோம். கொஸ்டின்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் 1 5i டைம்ஸ் -3/5i அப்படின்றது. இந்த இதை வந்து நமக்கு இப்போ வந்து இது ஒரு பிஐ சிஐ அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதை வந்து a பிளஸ் ஐபியா மாற்றும். என்ன பண்ணலாம்? இப்போ ரியல்லையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் -3/5 அந்த ஐயையும் தனியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஐ மல்டிப்ளை பண்ணா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இதுல 5 கேன்சல் ஆகி -3 வரும். ஸோ -3 டைம்ஸ் 1 வந்து 1. சாரி, -3 டைம்ஸ் 1 வந்து 3. ஸோ 3ஐ எப்படி எழுதலாம்? I டைம்ஸ் 0ன்னு எழுதலாமா? பிகாஸ் இமேஜினரி பார்ட் இல்ல. ஸோ 3i டைம்ஸ் 0. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் I பவர் 9 I பவர் 19. I பவர் 9 எப்படி எழுதலாம்னா 4 into 2 plus 1 எழுதலாமா? பிளஸ் I into 19 எப்படி எழுதலாம்? 19 4 times 4 வந்து 16 plus 3 எழுதலாம். So I power 4k plus 1க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? I power 4k plus 3க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? I power 3க்கு minus I. Okay. I minus I 0. So இதை எப்படி எழுதலாம்? 0 plus 0 I ன்னு எழுதலாமா? Okay. Then next question போலாமா? Okay. Problem 3. I power -39. இதை எப்படி எழுதலாம்? I power -39 கொடுத்துருவோம். So -39 கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பிரிச்சு எழுதலாம்? 40 அதை 4 டைம்ஸா வர மாதிரி எப்படி பிரிச்சு எழுதலாம்? -40 plus 1 எழுதலாமா? So I of -40 I of 1 எழுதலாமா? I of -40 எப்படி எழுதலாம்? 1 by I of 40. I of 40 என்னவா இருக்கும்? I power 40 I 1 because 4 times இருக்கு. So 1 into I. So answer வந்து 0 plus I. Okay, that's all. ஸோ இப்போ இந்த 3 ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய எக்ஸ்பிரஷனாக கொடுத்து அதை a பிளஸ் ஐபியா எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். இப்போ நீங்க வந்து இந்த வீடியோவில் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி கொடுத்துருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸும் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டா அடுத்தடுத்து வர சம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே ஓகே, டாடா, பாய், நாளை சந்திப்போம்.